ஒருவேளை நான் இப்போ அவர் கூட இருந்திருந்தேன்னா அவர் இப்படி ஒரு பேடான சுச்சுவேஷனில் இருந்திருக்க மாட்டாருன்னு தோணுது மித்ரா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அனு. அவர் அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணணுன்னு இருந்திருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது சொல்லு? நாங்கள் கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு நாள் கூட நான் அவரை அப்படி பார்த்ததே இல்லை. அவர் இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. இப்போ ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கு. ஏதாவது பண்ணணும்னு தோணுது. என்ன பண்ண போற? நீ கொஞ்சம் அமைதியா இரு. இப்பதான் உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் அமைய போகுது. தேவையில்லாத பிரச்சனையை பண்ணி நீயே கெடுத்துக்காத. என்னதான் இருந்தாலும் ஒரு 6 months நான் அவர் கூட ஒன்றா வாழ்ந்திருக்கேன். அட்லீஸ்ட் அதுக்காகவாவது. அந்த 6 மாசம் அவர் அம்மா கூட சேர்ந்துட்டு என்னென்ன பண்ணாருன்றத மறந்துட்டியா? புரியுது. அதுக்குன்னு அதையே நினச்சிட்டு இருக்க முடியுமா? அவரோட அம்மா வேற இறந்துட்டாங்களாம். இந்த மனுஷங்க மைண்டே இப்படிதான் குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இடம் கொடுத்துறாத. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்.